இவர்கள் யார் என்று தெரிகிறதா? இது பார்ட் 4க்கான வீடியோ. திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய செயல்பாடு, எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்ற விஷயத்த வரிசையாக இவர்கள் யார் என்று தெரிகிறதான்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நபர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே சாமிநாதன் அவர்கள். இவர் தான் செய்தித்துறை அமைச்சர். அதே போல் இவர் திரைப்படத்துறைக்கான அமைச்சரும் கூட. செய்தித்துறை அமைச்சராக பல்வேறு விதமான விமர்சனங்கள் இவர் மேலே இருக்குது. அதே போல் திரைப்படத்துறை அமைச்சர் என்கிற பட்சத்தில் திரைப்படத்தில் குறிப்பாக ரெட் ஜெயண்ட் அந்த ஒரு நிறுவனத்திற்காக பல்வேறு விதமாக சாதகமாக இவர் செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கார் அப்படின்ட்டு பல தயாரிப்பாளர்கள் குமுறிட்டு இருக்காங்க. இவரினுடைய சட்டமன்ற தொகுதி அதை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு பகுதியில் தேங்காய் உற்பத்தியானது பரவலாக இருக்குது. அதே போல் தேங்காய் பருப்பு இந்த ஒரு தொழிற்சாலைகளானது அங்கே வந்து செயல்பட்டு கொண்டுட்டு இருக்குது. குறிப்பாக கைத்தறி நெசவாளர்கள் இந்த பகுதியில் அதிகமாக இருக்காங்க. அவர்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருப்பது இந்த வேட் வரி, சேஸ் வரி போன்றவை அவர்களுக்கு அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் குறைச்சி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதை கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவர் வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. இருந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு வரைக்குமே அதை செயல்படுத்தாத ஒரு நிலையானது இருக்குது. அங்கே வந்து விவசாயத்திற்கு மிகப்பெரிய அளவு அந்த பகுதிகளில் செயல்பட்டு கொண்டுட்டுருக்கு. விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அணைக்கட்டு அமைத்து அங்கு செல்லக்கூடிய நீரினை வந்து அந்த அணையில் வந்து தேக்கி தேவைப்படும் போது மக்களுக்கு பயன்படும் வகையில் அது இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கையாக ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான செயல்முறைகள் எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு அமைச்சர் அவரின் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்குது. குறிப்பாக என்ன அப்படின்னா, அமைச்சர் அவரினுடைய மனைவி உமாதேவி அவர் பேரில் கோவில் நிலங்களை அபகரித்தது மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு இருக்குது. இந்த சூழலில் எதிர்வரக்கூடிய தேர்தலில் அமைச்சர் மூப்பே சாமிநாதன் வெற்றி அடைவாரா, தோல்வி அடைவாரா, அவரினுடைய செயல்பாடுகளை வைத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நபர் தாமோ அன்பரசன், சிறு குறு தொழிலினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு பகுதியானது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா என்ன அப்படின்னா, அந்த ஒரு தொகுதியிலிருந்து தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சரானார். அப்படிப்பட்ட ஒரு தொகுதியானது இன்றைக்கு திமுக வசமானது இருக்குது. குறிப்பாக இந்த ஒரு நிலையானது அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு துரதிருஷ்டவசமான நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாமோ அன்பரசன் அவரினுடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுகள் எல்லாமே தடாலடியாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, அதாவது ஒரு மேம்போக்கான பார்வையிலிருந்து, அதாவது மக்களையும் சரி ஊடகத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் அவர் இருக்கிறாரு. அதாவது சமீபத்தில் அவர் சந்திச்சிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யார் நீ இப்படி தான் கேட்பியா, இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர். குறிப்பாக ப்ளீச்சிங் பவுடர் தொடர்பான ஒரு கேள்வி, அதாவது மைதா மாவை வந்து நீங்கள் வந்து ப்ளீச்சிங் பவுடருக்காக போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு செய்தியாளர் எழுப்ப, அதற்கு அவரான பதிலானது, அதாவது மைதா மாவு அதோட விலை என்ன, ப்ளீச்சிங் பவுடர் அதோட விலை என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த செய்தியாளர் ப்ளீச்சிங் பவுடருக்கு எவ்வளவு நீங்கள் அதாவது டெண்டர் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்ற விவரத்தை அமைச்சர்கிட்டயே நேரடியாக கேட்கும்போது அதற்கு அமைச்சர் எந்த விதமான ஒரு பதிலுமே சொல்லாமல் அந்த ஒரு இடத்த விட்டு கலைஞ்சு போனார். இது பரவலாக எல்லாராலையும் பேசப்பட்டது. குறிப்பாக அவருடைய அந்த ஒரு தேர்தல் வியூகம், அந்த ஒரு மீட்டிங் யாருமே மறந்துருக்க முடியாது. அதாவது அந்த போட்டியிடக்கூட போட்டியாளர்கள் எல்லோருமே ஒருமையில் பேசி, அதே போல் மக்களையும் பெரும்பாலான சமயத்தில் ஒருமையில் பேசக்கூடிய ஒரு நபராக தாமோ அன்பரசன் இருக்கிறார். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி அந்த ஒரு பகுதியை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய அளவு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இருந்த போதிலும் அந்த தொகுதிக்குள்ளேயே எந்த விதமான ஒரு கல்லூரி கிடையாது, அதே போல் தொழிற்சாலைகளும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது, அங்கே வந்து மேம்பாலங்கள் வேண்டும், அதே போல் சுரங்கப்பாதைகள் வேண்டும். ஏன்னா சாலை நெருக்கடி, போக்குவரத்து
போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக அந்த ஒரு தொகுதியில் இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதே போல் ஒரு சப்டிவிஷன் சார்ந்த ஒரு மின்மாற்றி அங்கே வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் இருக்குது. இந்த ஒரு கோரிக்கை பல நாட்கள் கோரிக்கையாக மட்டுமே இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி தரப்படும் அப்படின்ட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அது வெறும் வாக்குறுதியாகவே இருக்குது. அதற்கு செயல்முறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு செயலாக்க திட்டமும் நடைபெறவில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த மழைநீர் வடிகால் பணிகளில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி பெரும்பாலான இடங்களில் பள்ளமானது தோண்டப்பட்டிருக்குது. அந்த பள்ளத்திற்கான மூடுவதற்கான ஒரு காலம் இன்ன வரைக்கும் வரல. இந்த ஒரு ஆட்சியானது முடியக்கூடிய இந்த காலகட்டத்திலும் தாமோ அன்பரசன் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நபர் பெரிய கருப்பன், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இவர். அதாவது இவரின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளானது இந்த ஒரு சிவகங்கை தொகுதியானது முழுக்க விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் குடிநீரானது மிக முக்கிய ஆதாரமாக இருக்குது. இருந்தாலும் அங்கே குடிநீர் பிரச்சனையானது இன்றளவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு பகுதியை பொறுத்த மட்டிலும் பிரான்மலை, பரம்புமலை போன்ற மலைப்பகுதிகளும் இந்த பகுதியில் இருக்குது. இந்த பகுதிகளில் சுற்றுலா தலங்களானது அமைத்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் பார்த்து இதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் பயனடையணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் அதுவும் வெறும் எதிர்பார்ப்பாக மட்டுமே இருக்குது. குறிப்பாக சிவகங்கையை பொறுத்த மட்டிலுமே அங்கே வந்து ரயில் நிலையமானது வேணும் அப்படின்னு அது ஒரு வெறும் கனவு திட்டமாகவே இருக்குது. ரொம்ப காலமாக மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது வெறும் கோரிக்கையாகவே இன்னும் இருக்குது. குறிப்பாக இங்கே வந்து என்ன அப்படின்னா மோட்டார் வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு சின்னஞ்சிறிய கடைகளானது அங்கே பரவலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையானது வேணும் அப்படின்ட்டு 2021 தேர்தல் சமயத்தில் மக்கள் வெகுவாக வந்து வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிருக்கக்கூடிய பெரிய கருப்பனவர்கள் இன்றைய வரைக்கும் அதை எதையுமே செய்யலை அப்படின்ட்டு மக்களினுடைய கோரிக்கையாக இருக்குது. குறிப்பாக இனி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய கருப்பன் அவர்களுடைய நிலையானது என்னவாகும் அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தான் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நபர் முத்துசாமி அவர்கள், ஈரோடு மேற்கு சட்டமன்ற உறுப்பினர். குறிப்பாக இவர் வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் தான் இவர். குறிப்பாக செந்தில் பாலாஜி அவருக்கு பிறகாக இந்த மதுவிலக்குத்துறையை கையில் எடுத்திருக்கக்கூடிய நபர். இந்த ஒரு சூழலில் செந்தில் பாலாஜி அவர் இருக்கும்பொழுது பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கு. இதை சரி செய்யும் விதத்தில் முத்துசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கூடிய பட்சத்தில் மறுபடியும் டாஸ்மார்க்கினுடைய செயல்பாடுகள் அதே நிலையில் தான் இருக்குது. மது பிரியர்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு அதிகமான எக்ஸ்ட்ராவான பணம் தான் கொடுத்து வாங்கக்கூடிய அந்த ஒரு சூழல் தான் நிலவிட்டிருக்குது. குறிப்பாக இவர் வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஆன உடனே ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. அதாவது ட்ரெட்ரோ பேக் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதுவானது அறிமுகப்படுத்தப்படும். அதாவது கவர்லேயே வாங்கி குடிச்சிட்டு கவர்லேயே போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பானது கொடுத்தாரு. நாட்டில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இது முக்கியமாக அவசியமா அப்படின்ட்டு இந்த ஒரு கேள்வியானது வெகுவாக அந்த காலத்தில் அந்த சமயத்தில் கேட்கப்பட்டது. குறிப்பாக அதே போல் என்ன அப்படின்னா டாஸ்மாக் இந்த ஒரு செயல்பாடுகளில் பல்வேறு விதமான குளறுபடிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு சூழலில் அவரினுடைய தொகுதிக்குள்ளேயும் அடிப்படை வசதிகள் பல வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் செய்யப்படாத ஒரு சூழலானது நிலவிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு பக்கம் இருக்க செந்தில் பாலாஜிக்கும் முத்துசாமி அவர்களுக்கும் மோதலானது பரவலாக பேசப்பட்டு இருக்குது. இதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நிகழ்ச்சியில் முத்துசாமி அவர்களே ஒரு பொக்கையை போயிட்டு செந்தில் பாலாஜி அவர் கையில் கொடுக்க அதை வாங்காத மற்றொரு பெண் ஒருவர் கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கையை அவர் கொடுத்து, அதாவது அந்த பெண் கொடுத்து அதை செந்தில் பாலாஜி வாங்கிக்கிறாரு. இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக பார்க்கப்பட்டது. எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் முத்துசாமி அவர்களுக்கு சீட்டு வழங்கப்படாது அப்படின்னு ஒரு டாக் ஆனது போயிட்டுருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணமாக முத்துசாமி அவர்களுடைய வயதை வந்து சொல்லி இந்த ஒரு செயல்பாடு, அதாவது சீட்டு கொடுக்காத ஒரு சூழலானது வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவு
2026 சட்டமன்ற தேர்தலில் இருப்பதற்கு ஒரு விளைவாக முத்துசாமி அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படாது அப்படின்ட்டும் திமுக கட்சிக்குள்ளேயே பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் முத்துசாமி அவர்கள் என்ன ஆவார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.